அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை முருகன் கோவிலை தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க. இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுறதுங்கிறதால இதில் என்ன பொருள் வைக்கப்படுது, அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுங்கிறத தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் அதிகங்க. அப்படி அனைவரின் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் 29/4/2026 அன்று இந்த சிவன் கோயில் உத்தரவு பெட்டியில் திடீரென பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குங்க. அது என்ன பொருள், அதனால் என்ன விளைவுகள் நடக்க போகுது, சமுதாயத்தில் ஏதாவது மாற்றங்கள் நிகழப்போகுதா, நல்ல பலனாக இருக்க போகுதா, இல்லை அசுப பலனாக கிடைக்க போகுதான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கெல்லாம் இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் பற்றி தெரியும் அப்படின்னும், கடைசியாக அந்த கோவிலுக்கு எப்போ போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லியும் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள மிக பிரபலமான முருகன் கோவிலில் ஒன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில். வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க இந்த கோவிலோட தனி சிறப்பே. பக்தர்களின் கனவுல சென்று சுப்பிரமணிய சுவாமி கூறும் பொருளை வச்சு பூஜை செய்யப்படுறது பல நூறு ஆண்டுகளாக இந்த கோவிலில் இருந்து வரும் ஒரு வழக்கமாக இருக்குது. மேலும் பக்தர்கள் சொல்வது உண்மையா என்பதை சோதிக்க பூசாரிகள் பூ போட்டு பார்ப்பாங்க. உத்தரவு கிடைத்தா மட்டும்தான் பழைய பொருளை மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். மீண்டும் அடுத்த பக்தரின் கனவுல வேற ஒரு பொருள் வரும் வர முந்தைய பொருள் பெட்டியில் வச்சு பூஜை செய்யப்படும். இப்படி வைக்கப்படும் பொருளுக்கு கால அளவுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடக்க போகும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதா அமையுங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இதுக்கு முந்தைய காலங்களில் தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்தது, துப்பாக்கி வைத்து வழிபட்ட போது கார்கில் போர் நடைபெற்றது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் ஆகியவை வைத்து வழிபட உத்தரவு வந்தது. அது முதல் அந்த பொருளை 40 நாட்களாக பூஜை செய்யப்பட்டு வந்தது. அந்த வகையில் இதுவரைக்கும் கடல் தண்ணீர், வைக்கோல், மண், மஞ்சள், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கம், பூமாலை உள்ளிட்ட பொருட்கள்லாம் வச்சு பூஜை செய்யப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் பொள்ளாச்சி புறவைப்பாளையத்தை சேர்ந்த 50 வயதுடைய கதிர்வேல் என்ற விவசாயியின் கனவுல தோன்றி மண் களையத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பெரம்பு ஆகியவை வைத்து பூஜை செய்ய வந்திருக்கு. அதன்படி நேராக கோவிலுக்கு சென்ற கதிர்வேல் பூசாரியிடம் விஷயத்தை சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்ததும் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் இந்த பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. ஏற்கலப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்குது. ஏற்கலப்பை பெட்டிக்குள் வைத்திருக்கிறதால வரும் காலங்களில் விவசாயம் செழிக்கும் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்கிறத காட்டுது. மண்கலயத்தில் தீர்த்தம், நீர் என்பது உயிர் வாழ்வின் ஆதாரம். இது மழைப்பொழிவை முன்னறிவிப்பதாக கருதப்படுது. நாட்டில் போதிய மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பும் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுது. பஞ்சம், வறட்சி இருக்காது என்பதோட அர்த்தமாக கூட இது இருக்கலாம். அதுபோல ஊர் ஒற்றுமை, குடும்ப நலன் உள்ளிட்டவையும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பொருட்களின் மாற்றமானது நம் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களையே தரணும்னு சொல்லி அந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியை நம்ம வேண்டிக்கலாம். மேலும் இந்த கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைஞ்சிருக்கிறது இந்த சுப்பிரமணியர் ஆலயம். தொரட்டி மரம் தலவிருட்சமாக அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. 14 சித்திரர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டார். அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன்மலைன்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது. மேலும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன்மலை எனப்படுதுன்னு சொல்லப்படுது. இது பார்வதி, அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம்னும், வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் தலவரலாறு கூறுது. மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளியிருக்காரு. சிவன்மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல
496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இந்த கோவிலின் சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானே பக்தர்களின் கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். மற்ற திருத்தலங்கள் போல அல்லாது இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடைபெறும். மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு நடைபெறுது. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்தே நிற்கின்றன. அணையாத தீபம் ஒன்றும் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கு. சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர்கள் கண்களில் மட்டும் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் கூறப்படுது. இங்கு தொரட்டி மரம் தலவிருட்சமாக அமைஞ்சிருக்கு. தொரட்டி என்பது ஒரு வகை மரம். இது கொங்கு நாட்டு பகுதிகளில் பல கோயில்களில் தலவிருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுது. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா 16 நாட்கள் சிறப்பாக நடந்து வருது. அதோடு தமிழ் வருட பிறப்பான சித்திரை, கனி, வைகாசி, விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடி சஷ்டி, ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, ஐப்பசி கந்தர் சஷ்டி, சூரசம்ஹாரம், கார்த்திகை ஜோதி, மார்கழி மாத சிறப்பு பூஜைகள், திருவாதிரை, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, சஷ்டி என ஆண்டு முழுவதும் சிறப்பான திருவிழாக்கள் சிவன்மலையில் நடந்து வருது. சைத்தன்ய சொரூபமாக இன்றும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி இருக்கு. அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதால சிறப்பும் இங்கு கிடைக்கும். மேலும் வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் பிரார்த்தனை ஸ்தலமாகவும் இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக விளங்குவதால் பக்தர்கள் அதிகமானோர் இங்கு வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள நவகிரக சந்நிதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபடலாம்ங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது. சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தருளியிருக்கார். மேலும் இங்கே எழுந்தருளியுள்ள முருகனுக்கு சிவம் கூட்டல் அசல் கூட்டல் பதி, சிவாசலபதி, தீராத காய்ச்சலுக்கு தீர்வு, மலைமேல் சுரலோகநாயகி சமேத சுரகரேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகமாக இருந்துட்டு வருது. அனும தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வீர தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பிரமானந்த தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் இங்கு உள்ளதாகவும் சொல்லப்படுது. ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சடச்சி அம்மன் என்ற பெண் கங்கையின் சிறப்பு அறிந்து கங்கை செல்ல வேண்டும் என வேண்டியிருக்காரு. முருகன் அவருக்கு காசி கங்கை தீர்த்தத்தை உருவாக்கி காசியை காட்டியதாகவும் இன்றும் நந்தவனமாக உள்ள பகுதிகளில் கங்கை காசி தீர்த்தம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மூலவருக்கே முதல் மரியாதை. அனைத்து கோவில்களிலும் விநாயகருக்கு முதல் பூஜை நடக்கும். இங்கு மூலவரான சுப்பிரமணியருக்கே முதல் பூஜை நடக்கும். இதற்கு இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகரே முருகனை வழிபடுவதாக ஐதீகம் சொல்லப்படுது. கருவறையில மூலவராக வள்ளியம்மை உடமனர் ஸ்ரீ அன்னதான மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி மணாளன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். முருகனை நினைத்து வள்ளி இங்கு தவமிருந்து அறச்சாலை அமைத்து பணிபுரிந்ததாகவும் வள்ளியரசாலை மருவி வள்ளியரச்சலானதாகவும் காங்கேய நாட்டில் ஒரு பகுதி வள்ளியரச்சாலையாக இருந்துள்ளது. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் திருமண கோலமும் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதிகளும் உள்ளதாகவும் அனைத்து நோய்களும் பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பதாகவும் அரிய வகை மூலிகை செடிகள் உள்ள காட்டை கடந்து செல்வதால் நோய்கள் தீர்வதாகவும் சித்தர்கள் பலர் தவமிருந்த மலை அப்படின்னும் இன்னும் பல சித்தர்கள் இந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் ஐதீகம் இருக்கு. மேலும் சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் உண்டு.
முன்னவே ஆண்டவன் உத்தரவு மூலம் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழக்கமாக இருந்துட்டு வருது. மேலும் கொங்கு நாட்டில் குன்றுகளின் மேல் அமைந்துள்ள கோயில்களின் சிறப்பு பெற்றது சிவன்மலை அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது இந்த திருத்தலம். புராணங்கள், தமிழ் இலக்கியங்கள், சிவன்மலை, குறவஞ்சி என பழங்கால இலக்கியங்களிடம் பெற்றுள்ளது இந்த சிவன்மலை. கொங்கு நாட்டின் உறுப்பு நாடுகள் 24இல் காங்கேய நாட்டின் தலைநகராக இருந்தது சிவன்மலை. கங்கையின் புதல்வர் முருகன் காங்கேயன் என்று சிறப்பு பெற்றதாகவும் கங்கை குலவேளருக்கு உரியதால் இப்பெயர் பெற்றது. கங்கர்கள் ஆண்டது என பல்வேறு வரலாறுகள் இந்த கோவிலுக்கு உண்டு. காங்கேய நாடு கோயில்கள் நிறைந்த நாடு. இன்றும் பல ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்கள் காங்கேயம் பகுதிகளில் காணப்படுது. சிவன்மலை குன்றாகவும் வனமாகவும் இருந்துள்ளது. பட்டாளியே குடியிருப்பாக இருந்துள்ளது. சிவமலை முருகனை பட்டாளியூரன், பட்டாளிப்பால் வெண்ணீஸ்வரர் பாலன் என குறிப்பிடப்படுது. அடிவாரத்தில் உள்ள பட்டாளி வெண்ணீஸ்வரர் கோயில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் 7 ஸ்வரங்கள் இசைக்கும் தூண், அற்புதமான சிற்பங்கள், 13 கல்வெட்டுகளும் இந்த கோவில்களில் காணப்படுது. சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைத்தன்ய சொரூபமாக இன்றும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும், உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி உள்ளது. அணையாத தீபம் எரிந்து கொண்டிருப்பது சிறப்பாகும். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும், சூரிய நாராயணர் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதால் சிறப்பும் இங்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.